ஹாய் ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அவங்களும் ஆஃபீஸ் போக போகிறாங்க, தம்பியும் வந்து ஸ்கூல் போக போகிறான். சரி 2 பேருக்கும் வந்து லஞ்சுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சரி அவங்களுக்கு வந்து பீர்க்கங்காய் கூட்டும் அதுக்கப்புறம் ரைஸும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்க்கங்காயை சின்ன சின்னதாக இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா தனியாக வதக்கி பருப்பு வேக வச்சு போட்டு கூட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ நான் அதனால் பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்துட்டு பாசிப்பருப்பு கூடயே இந்த பீர்க்கங்காயும் போட்டு தண்ணி விட்டு உப்பு, மஞ்சத்தூள், சீரகம் இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் வச்சு எடுத்துட்டேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பீர்க்கங்காயும் வெந்துடும், அது கூடவே வந்து பாசிப்பருப்பும் வந்து நல்லா வெந்துடும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஆகும். அதனால் அந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்காக பார்த்தீங்கன்னா சிக்கன் நகட்ஸ் மாதிரி தான் செய்யலான்னு சொல்லிட்டு போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்டு அது கூடவே வந்து இந்த கார்லிக் பவுடரும், ஆனியன் பவுட்ரு, சால்ட்டு, அதுக்கப்புறம் சோயா சாஸு, கொஞ்சமாக வந்து பிரெட் க்ரம்ஸு இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டுட்டோன்னா நல்லா வந்து அரைஞ்சிரும். அதுக்கப்புறமா அது கூடவே பிரெட் க்ரம்ஸு சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 முட்டையை வந்து நல்லா சால்ட்டு போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸும் வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த அரைச்சி வச்சோம்ல சிக்கனை, அதை வந்து நம்ம எந்த ஷேப்னாலையும் பிடிச்சிக்கலாம். நான் வந்து ரேண்டமாக ஒரு ரவுண்ட் ஷேப்பு பிடிச்சி அதுக்கப்புறம் அதை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். அது முட்டையில் வந்து போட்டுட்டு மேலே கோட்டிங்காக முட்டையில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து தூவி நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறேன். அப்போ வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏர் ஃப்ரையர்லேயும் வந்து வைக்கலாம். நான் வந்து சரி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணல, ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். பருப்பும் வந்து நல்லா வெந்துருச்சு, பீர்க்கங்காய் பருப்பும். இதை வந்து தனியாக தாளித்து விட்டுக்கிட்டேன். சும்மா எண்ணெய் விட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுட்டேன். அவங்களுக்கும் லஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்.